சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உன் கனவுகளும் கற்பனைகளும் நாம் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்கு தான் நான் விதி மற்றும் மாயை இடம் போராடி கொண்டிருக்கின்றேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும். உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளும் நீ மிதக்கும்போது என் மனம் பதைக்கிறது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடத்தி வைக்கிறேன். அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன். எப்பொழுதும் கூறுவேன், உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதோ என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே, அது எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன். என் உயிர், நீ என் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. அந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம், நம்பிக்கை, பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் நீ இருப்பாய். என் குழந்தையே, நம் பந்தம் ஜென்மம் ஜென்மமாக தொடர்கின்றது. என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்று என் இதய துடிப்பின் நீதான். நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகின்றாய். என்னையே நம்பியிருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன்? எதிர்மறையும் உன்னை மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன். என் பிள்ளை, நீ சுகமாக நல்ல வாழ்வுடன் ஆரோக்கியமான எனது அருளுடன் ஆசியுடன் பெற்று வாழ்வாய். உன்னை நான் வாழ வைப்பேன். எப்பொழுதும் நீ ஏமாற்றத்திற்கு உள்ளாகக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், உன் வாழ்க்கையிடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ ஏமாறக்கூடாது என்றால் எதிர்பார்ப்புகளை குறைத்துவிடும். எதன் மீதும் எதிர்பார்ப்பை வைக்காதே. எதன் மீதும் எதிர்பார்ப்பை வைக்காதே. அது ஒரு பொருளோ அல்லது பெண்ணோ அல்லது யாரோ ஒரு நபரின் மீது, இது மூன்று எதன் மீது நீ எதிர்பார்ப்பை வைக்காதே. நான் வேண்டியது எனக்கு கிடைக்கும். இந்த நபர் என்னுடன் கடைசி வரை இருப்பார்கள். நான் வேண்டிய நபர்கள் என்னிடம் கிடைப்பார்கள். நான் வேண்டிய பொருள்
எனக்கு கிடைக்கும், நான் வேண்டிய நிம்மதி எனக்கு கிடைக்கும் என்று எதன் மீதும் எதிர்பார்ப்புகளை வைக்காதீர்கள். ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்பு உடையும் பொழுது உங்கள் மனம் மிக பெரிய அளவு காயத்தை சந்திக்கும். அப்பொழுதுதான் சாயின் மீதும் உங்களுக்கு ஒரு சிறு சறுக்கல் ஏற்படும். நான் உன்னை எவ்வளவு வேண்டினேன், சாய் எனக்கு நீ ஒரு வழிகாட்டவில்லையே என்று ஒரு சில ஆதங்கம் வரும். அது தவறில்லை. ஒரு தகப்பனிடம் முழுமையாக கேட்கும் சொற்கள்தான். ஆனால் இந்த எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளும்போது ஏமாற்றங்களை நாம் எளிதில் கடந்து போக முடியும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு உணவு கிடைக்கும் என்பதை நீ படைக்கும் போதே எழுதப்பட்டது. உனக்கு தூக்கம் கிடைக்கும் என்பது நீ படைக்கப்பட்ட போதே எழுதப்பட்டது. உனக்கு இந்த உறவுகள் என்பது பிறக்கும் போதே எழுதப்பட்டன. அதுபோலதான் உன் வாழ்க்கையில் எது எப்பொழுதும் எங்கு எந்த நிலையில் எந்த இடத்தில் உன்னை வந்து எது சேர வேண்டுமோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கென்று விதைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீயே வேண்டாம் சொன்னாலும் உன்னை விட்டு அது போகாது, உன்னிடம்தான் இருக்கும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அது உன்னிடம் வந்து சேரும். உனக்கென்று விதிக்கப்படாத என்ற எந்த ஒரு பொருளும் நீயே வேண்டும் வேண்டும் என்று விரும்பி வேண்டிக் கொண்டாலும் அது உன்னிடம் சேராது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எதுவோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றது என்றால் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு வருகிறாய் என்று அர்த்தம். அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள உனக்கு அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் ஒரு பாடமாக அந்த கடவுளால் உனக்கு நடத்தப்பட்டு வருகின்றது என்று அர்த்தம். இந்த பாடத்தை நீ கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் கண்ணீரையும் எப்படி நீ சகஜமாக கையாளப் போகின்றார் என்பதை அந்த பாடம் கற்றுக் கொடுக்கும். அதனால் கஷ்டங்களை என்றுமே நீங்கள் கஷ்டமாக பார்க்காதீர்கள். அது உங்களுக்கு கற்றுத்தரும் ஆசான். மிகப்பெரிய மாற்றம் உங்களை வந்து சேரும். மிக மிக பெரிய மாற்றம். அதை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் எந்த நிமிடத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இந்த நம்பிக்கைதான் உங்களை வாழ வைக்கும். இந்த நம்பிக்கைதான் உங்களை உயர்த்தும். இந்த நம்பிக்கைதான் நீங்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஏறி மிதிக்க பல வகையான விஷயங்கள் நடக்கும். பல இடங்களில் நடக்கலாம். பல நபர்களின் மூலமாக நடக்கலாம். உனக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், அடிமேல் அடி உனக்கு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கடந்து போக தன்னம்பிக்கை வேண்டும். நீ எந்த அளவிற்கு பாபாவை நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உன் நம்பிக்கையும் நம்ப வேண்டும். பாபா என்றால் நம்பிக்கை, நம்பிக்கை என்றால் பாபா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை பொறுமை இரண்டும் தான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நம்பிக்கை என்பது கஷ்டங்காலங்களில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்ட, இந்த பொறுமை என்பது எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை
பொறுத்து எங்கு கோபப்பட வேண்டும், எங்கு பொறுமையாக இருக்க வேண்டும், எங்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த சூழ்நிலையில் எங்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த பொறுமை உனக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் அவர் 2 நாணயத்தை நம்மிடம் கொடுத்தார். ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. இந்த 2ம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அதை கையாளும் பக்குவம் கூடவே வந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் நம்மை விட ஏழையாக, வசதி குறைவாக, உணவுக்கும் வழியில்லாத ஏழை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களிடம் உன் வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டவன் உன்னை எவ்வளவு உயரத்தில் வைத்து இருக்கின்றார் என்பது உனக்கு புரியும். எப்பொழுது உனக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் உன்னிடம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. உனக்கும் கீழ் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சாய் உன்னை எந்த நிலைமையில் வைத்திருக்கின்றார் என்பது உனக்கு புரியும். அதற்கே நாம் சாயிடம் நன்றி சொல்ல வேண்டும். நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். நம்பிக்கையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், மாற்றம் நிச்சயம். ஓம் சாய்ராம். இதுவரை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.